afternoon, children. I am Mrs. Manimegle, your Maths teacher. In 9th standard Maths, today you are all going to learn real numbers, exercise 2.3. First, let me recap the previous portion now. In last class, you have learned about what is meant by irrational numbers. Can you remember that? Yes, irrational numbers means a number having non-terminating and non-recurring decimal expansion is said to be an irrational number. What are the irrational numbers? All non-perfect square numbers are said to be irrational numbers. In that you have already learnt how to draw a number line for irrational number, isn't it? Yes. I think you are all well versed in the previous portion. Now let me start the today's portion. The today's subject is irrational numbers between any two irrational numbers. That is, they have given any two irrational numbers. You have to find any two irrational numbers between that given irrational numbers. Is it clear? அதாவது ஏதாவது ரெண்டு irrational numbers கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பிட்வீனில் வர irrational numbers-ஐ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ எத்தனை நம்பர்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை நம்பரை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ irrational numbers-னால் என்ன? irrational numbers-னால் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே irrational number. எதெல்லாம் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்? √2, √3, √5, √7, √10, like that, etc. It's going on. இது எல்லாமே non-perfect square numbers. இது எல்லாமே என்னது? irrational numbers. ஏன் இது irrational numbers? ஏன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து non-terminating and non-recurring-ஆக இருக்கும். non-terminating means டிவைட் பண்ணும்போது எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்குன்னா அது non-terminating. கோஷன்ட்டில் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது, எண்டே ஆகலை, வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிட்டே, அதாவது கோஷன்ட்டில் வர வேல்யூ ரிப்பீட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை நான் ரெக்கரிங் சொல்லுவோம். ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருந்தால் அந்த வேல்யூ இரேஷனல் நம்பர் சொல்லுவோம். ஸோ ஆல் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்ல போகிறோம்? இரேஷனல் நம்பர் சொல்ல போகிறோம். அதில் நம்ம டெசிமல் வேல்யூஸ்ன்னு சொல்லும் போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? டெசிமல் பார்ட்டில் பாருங்கள், ஒரு மோர் தென் 10 டிஜிட்ஸ் இருக்கும். எண்ட் ஆகலைன்றதுக்கு இந்த எக்ஸட்ரா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ எதுவுமே ரிப்பீட் ஆகிருக்காது. அப்படி ரிப்பீட் ஆகலைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இது இரேஷனல் நம்பர்ஸ்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இரேஷனல் நம்பர்ஸ், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் சொல்ல முடியும். இந்த டெசிமல் பார்ட் வேல்யூ வச்சு நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். அண்ட் தென் பை வந்து இரேஷனல் நம்பருன்றதை லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ பைன்னு சொன்னாவே அது ஒரு இரேஷனல் நம்பர், அதுக்கும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக தான் இருக்கும் அந்த வேல்யூ. அதுவே நம்ம 22/7ன்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருக்கும். அதனால் இது ரேஷனல் நம்பர்னு படித்தோம். பையன்னு சொல்லும் போது இரேஷனல் நம்பர்னு படிச்சிருக்கோம். ஸோ நம்பர் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஒரு இரேஷனல் நம்பருக்கு எப்படி நம்பர் லைன் ட்ரா பண்ணுறதுன்றது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் பிட்வீன் இரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இரேஷனல் நம்பர்ஸ் பாருங்கள், பிட்வீன் இரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ஃபார்மேட்? செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எனி டூ இரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ. இதுக்கு பிட்வீனில் இருக்கிற ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டேக் த கிவன் வேல்யூ. ஸோ கிவன் வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த வேல்யூக்கு பிட்வீனில் இருக்கிற இரேஷனல் நம்பர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரேஷ்னல் நம்பர்னு கேட்டாங்கன்னா நம்ம 1க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம 2, 3, 4லாம் சொல்லிவிடுவோம். இரேஷனல் நம்பர் டெசிமல் பார்ட்டில் எப்படி செக் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது வேல்யூஸை செக் பண்ணுறது. 0, 0, 3, 3, 0, 0 அண்ட் தென் 1, 2. இப்போ எங்கே டிஃபர் ஆகுது உங்களுக்கு? இந்த தேர்ட் பிளேஸ் வேல்யூலேருந்து தான் டிஃபர் ஆகுது டெசிமல் பார்ட்டில். இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம எங்கேருந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூலேருந்து தான் சேஞ்சஸை கொண்டு வர போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1க்கும் 2க்கும் பிட்வீனில் ஏதாவது வேல்யூ நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா அது டெசிமல் பார்ட் வேல்யூவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த 1க்கும் 2க்கும் பிட்வீன் வேல்யூஸ் நம்ம எப்படி கொண்டு வரணும்னா நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குது? 0ன்னு இருக்குது. ஸோ 0க்கு அடுத்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நம்பரோ இல்லை அதுக்கு அடுத்த நம்பரோ உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். 0.301
நெக்ஸ்ட் வேல்யூ 0க்கு பதிலாக அதுக்கு அடுத்த வேல்யூ, ஏன்னா இதை விட இந்த வேல்யூவோட அதிகமான வேல்யூ தான் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0வோட அதிகமான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன கொடுக்கலாம்னா உங்கள் சாய்ஸ், எதை வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஆனால் வந்து சேம் ஆர்டராக ரிப்பீட் ஆகக்கூடாது. நான் இப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8 எக்ஸெட்ரா இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஸோ இல்லை நான் இந்த மாதிரி வேணாம், எனக்கு வேறு மாதிரி எழுதணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 0.301 இது வரைக்கும் சேமாக தான் வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த வேல்யூலாம் சேஞ்சஸ் வரும். ஸோ நான் 1 கொடுத்துட்றேன், 00 கொடுக்குறேன், 111 கொடுக்குறேன், திரும்பவும் 000 கொடுக்குறேன். ஆர்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இங்கே 00 கொடுத்தா இங்கே 000, அப்புறம் 40, அப்புறம் 41 அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தோம். இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ நம்ம சேஞ்சஸ் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. டிஜிட்ஸ் வந்து 10 டிஜிட்டாவது கண்டிப்பாக இருக்கணும் டெசிமல் பார்ட்டில், அதோட அதிகமாக கூட இருக்கலாம். இந்த எக்ஸெட்ரா சிம்பிள் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனா அது தப்பு. அப்படி கொடுக்கலனா அந்த இடத்துல மீனிங் என்ன ஆகிடும்னா டெர்மினேட்டிங்ன்ற மீனிங் ஆகிடும். ஆக்சுவலி இந்த டாட் போட்டால் என்ன அர்த்தம், நான் டெர்மினேட்டிங். ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இன்னொரு க்ளூ இருக்குது. 0.786 அப்படின்னு போட்டுட்டு மேலே பாருன்னு இருந்தாவே இது என்னது, ரேஷ்னல் நம்பர். பார் கொடுக்காம 0.786 3 டாட்ஸ் அப்படிலாம் கொடுத்தா இதை இர்ரேஷனல் நம்பருன்ற மீனிங்கில் கொண்டு போயிடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. டெசிமல் பார்ட்டில் நிறைய டிஜிட்ஸ் கொடுத்து எக்ஸட்ரா கொடுத்துருப்பாங்க இர்ரேஷனல் நம்பருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டேன். நான் செகண்ட் வேல்யூ எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வேல்யூ நான் எடுக்க போகிறேன். 0.301 அது வரைக்கும் சேமாக தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்த வேல்யூ நான் ஏற்கனவே என்ன கொடுத்தேன், 1ன்னு கொடுத்துருப்பேன், 2ன்னு கொடுத்துருப்பேன். நம்ம என்னாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இந்த ரெண்டு வேல்யூக்கு பிட்வீனில் வருன்றது ஃபைனல் ஆன்சராக வந்துடும். ஸோ சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். எது வரைக்கும் எடுத்துக்கணுன்ற ஒரு ஐடியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் தான் எந்த வேல்யூலேருந்து சேஞ்சஸ் கொண்டு வரணுன்றதை பார்க்கணும், கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ நான் உங்களுக்கு 2 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். 2 இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். 0, 3, 0, 1 அது வரைக்கும் சேமாக வந்துருச்சா. அடுத்த வேல்யூ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே 0ன்னு இருக்குது. நான் அடுத்து அதோட அதிகமான வேல்யூ தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிட்வீன் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 2, 0, 2, 2, 0, 0, 2, எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த வேல்யூ எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2க்கு அடுத்த வேல்யூ 3ன்னு எடுத்து சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் 3 பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுடைய கிவன் வேல்யூக்கு பிட்வீனில் இருக்கிற இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைனல் ஆன்சராக கொடுத்துருக்கோம். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? செகண்ட் சம், 6 divided by 7 and 12 divided by 13. இந்த வேல்யூ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனலாக இருக்கிறத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? டிவைட் பண்ணால் தான் டெசிமல் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் 2 இர்ரேஷனல் நம்பர்ஸை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ என்ன செய்ய போகிறோம், 6 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி யூ ஆர் வெல் versed in டிவிஷன், ஐ திங்க் ஸோ, isn't it? 6 divided by 7. இந்த டிவிஷன் ஒர்க்கை என்ன செய்ய போகிறீங்கன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ரஃப் காலமில். கண்டிப்பாக எல்லாருமே டிவிஷனை ரஃப் ஒர்க்கில் போட்டிருக்கணும். நார்மல் டிவிஷன் 6 வந்து 7ல் டிவைட் ஆகாது. ஸோ டெசிமல் யூஸ் பண்ண போகிறீங்க, 0 ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக டிவிஷன் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ண போகிறோம். செய்வீங்களா? கண்டிப்பாக செய்யணும். ரஃப் ஒர்க்கில் பென்சிலில் நோட் பண்ணியிருக்கணும். ஸோ டிவிஷன் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 12 divided by 13 அதையும் டிவைட் பண்ண போகிறீங்க. 12 13ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. 12 13ஆல் டிவைட் ஆகாது. ஸோ டெசிமல் யூஸ் பண்ணுறோம், 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எத்தனை டைம்ஸ்ன்றது ஃபைனல் ஆன்சர் நான் இங்கே கொடுத்துட்டேன். டிவிஷன் மட்டும் ரஃப் ஒர்க்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. எத்தனை பேர் கரெக்டாக செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ டிவிஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ வந்த ஆன்சரை நம்ம 2 வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 2 irrational numbers between these 2 irrational numbers. இந்த 2 irrational நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இன்னும் 2 irrational நம்பர்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எங்கேருந்து டிஃப்ரென்ஸ் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 0 0
ஸோ 0 பாயிண்ட் அப்படியே தான் வரப்போகுது உங்களுக்கு. இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே 9 வருது. ஸோ சேஞ்சஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ எதுலேருந்து சேஞ்ச் பண்ணணும்? நெக்ஸ்ட் வேல்யூலேருந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குது பாருங்கள், 5ன்னு இருக்குது. இப்போ 5ஐ விட அதிகமான வேல்யூ, ஏன்னா இதுக்கு பிட்வீன் வேல்யூனா இதை விட அதிகமாக இருக்கணும், இதை விட குறைவாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்போ 5க்கு அடுத்த வேல்யூ நான் 6ன்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். 6 1 6 6 11 666 111, அப்புறம் 4 6 கொடுத்துட்டு 4 1 இந்த மாதிரி கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 8 0.8 காமனாக வந்துடும். 6ன்னு இங்கே எடுத்தது, இங்கே நான் 7 எடுத்துட்டேன். அப்போ 7 1 7 7 11 777 111 எக்ஸெட்ரான்னு கொடுத்தாச்சு. ஸோ 2 irrational numbers are. மிஸ் இந்த வேல்யூ தான் எல்லாருமே காமனாக கொடுக்கணுமா? இல்லை, உங்கள் சாய்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதை ஞாபகம் வச்சிங்க. இப்போ 0.8ன்னு கொடுத்துருக்கேன்னா அடுத்த வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 5ஐ விட குறைவாக இருக்கக்கூடாது. 5ஓட குறைவாக தான் இதோட லெஸர் வேல்யூ ஆகிடும். 5ஓட அதிகமாக எடுக்கணுன்னும் போது நான் 6 7 8 9 1 3 2 5 4 3 7 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துட்டே போயிட்டு எக்ஸெட்ரா கொடுத்துடணும். ஞாபகம் வச்சுங்க, எக்ஸெட்ரா இல்லைன்னா தப்பு. ஸோ உங்களோட 2 irrational numbers உங்கள் சாய்ஸ்க்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். I think you are well versed in this. Now third sum, √2 and √3. √2 √3 அப்படின்னு வரும்போது இது வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவிஷன் எப்படி செய்யணும்? லாங் டிவிஷன் மெத்தடில் தான் செய்யணும். ஆல்ரெடி லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் படித்த போர்ஷன். கரெக்டாக? எப்படி செய்யணுன்றதை பாருங்கள். இப்போது √2 அதை நம்ம டிவிஷன் எடுத்துக்கும் போது, இப்போ நீங்கள் 2க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 1 1s are 1 லாங் டிவிஷனில். இப்போ இதனோட வேல்யூ ஒரு டிஜிட் தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன வேணும்? இது டிவிஷன் வந்து எண்ட் ஆகலை, இன்னும் கண்டினியூ பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தா இந்த 2ன்ற மீனிங் மாறக்கூடாது. வேறு எந்த வேல்யூ கொடுத்தாலும் மீனிங் மாறிடும் எக்ஸப்ட் 0. 0 0ன்னு போட்டுட்டோன்னா இந்த வேல்யூ நமக்கு இன்னும் 2ஆகவே தான் இருக்கும். அப்போ டிவிஷன் கண்டினியூ ஆகும். எனக்கு தேவையான கோஷன்ட்டில் வர வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், அதனால் மீனிங்கும் மாறக்கூடாது. எனக்கு இது ஒரு irrational நம்பருன்ற ஆன்சரையும் நான் கண்டுபிடிக்கணும். அதனால் நான் வந்து நிறைய ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேராக தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லாங் டிவிஷன் மெத்தடில் பேராக தான் நம்ம டிவிஷனுக்கு கொண்டு வருவோன்றது. ஸோ எனக்கு தேவையான ஒரு 8 zeros எடுத்துக்கிறேன். மிஸ் 8 0 தான் எடுக்கணுமா? உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு கோஷன்ட்டில் எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஜீரோஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 8 zeros எடுக்கலாம், 10 zeros எடுக்கலாம், ஆனால் பேரா எடுத்துங்க. ஸோ 8 zeros நான் எடுத்தாச்சு. 8 0 எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து சைடில் ரஃப் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், தெளிவாக கவனிங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 வேல்யூஸாக பிரிச்சுக்குங்க. 2 0 2 0 2 0 2 0 லாஸ்ட்டில் ஒரே ஒரு டிஜிட் நிற்குது, அதில் தான் உங்களுக்கு டிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது எந்த 2 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2க்கு நியரஸ்ட்டாக வருதுன்னு பார்க்க போகிறோம். 1 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 2க்கு நியரஸ்ட்டாக வரும், அதாவது 1ன்னு வரும். ஸோ 1 1s are 1. 2வை 1ல் சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் உங்களுக்கு 1 வந்துருச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 2 நம்பர் லாஸ்ட்டாக என்ன போட்டோம், 1 1 போட்டோம். அந்த 1ஐயும் ஆட் பண்ணணும். அதுதான் இங்கே சைடில் +1ன்னு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அந்த +1 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதை போட தேவையில்லை. ஸோ 1 + 1 2ன்னு வந்துடும். ஸோ சைடில் நம்ம 2ன்னு கொடுத்தாச்சு. 00 நான் இறக்கியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ 100 ஆகிடுச்சு. சைடில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இருக்குது. இது இன்டெக்ரல் பார்ட், டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அதனால் பாயிண்ட் இங்கே வச்சுருங்க. 1 பாயிண்ட்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ திரும்பவும் நீங்கள் இங்கே எடுக்கிற நம்பரும் மல்டிப்ளைக்கு எடுக்கிற நம்பரையும் சேமாக எடுக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 100க்கு நியரஸ்ட்டாக வரும். அப்போ நான் 4 வேல்யூவை நான் எடுத்திருக்கேன். ஸோ 24ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 96. ஸோ இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. 100ஐ 96ஆல் லெஸ் பண்ணுற ஆன்சர் வந்து உங்களுக்கு 4 வரும். திரும்ப என்ன செய்ய போகிறோம், 00 ஒன்றா கீழே இறக்க போகிறோம். 400 வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 24 இருக்கா இங்கே, அதோட லாஸ்ட்டாக என்ன வேல்யூ போட்டோம், 4 போட்டோமா, அந்த 4 எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணோம். அதுதான் +4 நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 28 வந்துருச்சா. ஸோ இங்கே இருக்கிறது 400, இங்கே இருக்கிறது 28. அப்போ இங்கே எடுக்கிற நம்பரும் இங்கே எடுக்கிற நம்பரும் சேமாக இருந்தால் தான்
மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ 400க்கு நியரஸ்ட்டாக எந்த ரெண்டு சேம் நம்பர் எடுக்கலாம்னு செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். 28 ஆல்ரெடி இருக்குது. நான் இங்கே எடுக்கிற நம்பரும் மல்டிப்ளை பண்ணுற நம்பரும் சேமாக எடுத்து 400க்கு நியரஸ்ட்டாக செக் பண்ண போகிறோம். 2 எடுத்தேன்னா ஹையஸ்ட்டாக போயிடும். அப்போ நான் 1 தான் எடுத்தாகணும். ஸோ 281 அந்த வேல்யூ தான் இது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 281 இருக்குது. லாஸ்ட்டாக என்ன வேல்யூ போட்டால் 1 போட்டால் அந்த 1 கொண்டு வந்து +1ன்னு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பாருங்கள். 281 + 1 282. உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ஆகிடுச்சு 282 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 119 வரும். டபுள் ஜீரோஸ் இறக்குனிங்கன்னா 11,900 வந்துடும். இப்போ திரும்பவும் இங்கே எடுக்கிற வேல்யூவும் இங்கே எடுக்கிற வேல்யூ சேமாக எடுத்து மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூக்கு நியரஸ்ட்டாக வரணும். அப்போ என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4 எடுத்திருக்கேன். 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு 11,296 வரும். மல்டிப்ளை பண்ண ஆன்சரை இங்கே எழுதுங்க. சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 604 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 2824ஓட லாஸ்ட் போட்ட வேல்யூ என்ன 4. ஸோ 4 எடுத்து போட்டிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 2828 வரும். திரும்பவும் அதே ப்ராசஸ் தான். இங்கே எடுக்கிற நம்பர் சேமாக இருக்கணும். இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு நியரஸ்ட்டாக வரும் அப்படின்னு செக் பண்ணே போவோம். எனக்கு தேவையான பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4 டெசிமல் வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருச்சு. 3 கண்டுபிடிச்சாவே போதும். நான் 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் √2ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. √2 = 1.414 எக்ஸெட்ரா. இப்போ இது என்னென்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். புரியுதா இது? ஸோ இது வந்து இர்ரேஷனல் நம்பர்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஞாபகம் வச்சுங்க. மிஸ் நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10 டிஜிட்ஸ் தானே மிஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. 3 கண்டுபிடிச்சிருக்கீங்களே போதுமானா நமக்கு ஆல்ரெடி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர் தெரிஞ்சிட்டதால நீங்கள் எத்தனை வேல்யூ இது போட்டாலும் இது என்ன வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக தான் வரும். ஸோ சம்மு பெருசுன்றதுனால நான் தேவையான 3 டிஜிட்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ சேம் ப்ராசஸ் √3க்கு செய்ய போகிறீங்க. இந்த √2ஓட வேல்யூ மைண்டில் வச்சுங்க. நிறைய பிளேஸில் நம்ம இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஈவன் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லலாம் கூட நம்ம இந்த √2ஓட வேல்யூலாம் வந்து அப்ளை பண்ணி சம்ஸ் போடுவீங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே உங்கள் மைண்டில் இது ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு √3ஓட வேல்யூ லாங் டிவிஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செஞ்சோமோ அதே ஸ்டெப்பு தான். கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். 3 எடுத்துக்கிறேன். பாயிண்ட் யூஸ் பண்ணி பக்கத்தில் உங்களுக்கு நிறைய டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு. ஸோ 3.0000 நான் 6 zeros எடுத்திருக்கேன். ஈவன் உங்களுக்கு 8 zeros கூட எடுத்துக்கலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. இது பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இது கமா இருக்குது. ஆக்சுவலி இது பாயிண்ட், கமா கிடையாது. ஸோ 1 × 1 gives 1. ஸோ 3ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 2. அகெயின் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் இங்கே இருக்க வேல்யூ ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 கிடச்சிரும். இந்த இன்டெக்ரல் பார்ட் வேல்யூ முடிஞ்சிடுச்சு. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சிடுறீங்க நீங்கள். அகெயின் 7 × 7 7ஓட 27 மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 189 வரும். சப்ராக்ட் பண்ண போகிறோம். திரும்பவும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே இருக்கிற வேல்யூவோட இந்த 7 ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 34. திரும்பவும் இங்கே போடுற நம்பர் சேமாக இருக்கும். ஸோ 3 × 343 gives 1029 வந்துடும். திரும்பவும் இங்கே 343ஓட லாஸ்ட் போட்ட வேல்யூ ஆட் ஆகணும். அப்போ 346 வரும். திரும்பவும் இங்கே போடுற நம்பர் சேமாக இருக்கணும். அந்த வேல்யூவோட இந்த ஃபுல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வரும். ஸோ ப்ராசஸ் லாஸ்ட் சம்க்கு என்ன செஞ்சீங்களோ அதே ப்ராசஸ் தான். அந்த சம்மில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இங்கே +4 +2ன்னு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஆக்சுவலி இப்படி தான் போடணும் நீங்கள். ஓகேவா? ஸோ √3ஓட வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ 1.732 எக்ஸெட்ரா. அப்போ நம்ம இதனோட இர்ரேஷனல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 2 வேல்யூ பாருங்கள். ஆல்ரெடி √2ஓட வேல்யூ என்னது 1.414 எக்ஸெட்ரா. √3ஓட வேல்யூ 1.732 எக்ஸெட்ரா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் இருக்கிற இர்ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 1.414 இருக்குது, 4ன்னு இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 4க்கும் 7க்கும் பிட்வீனில் இருக்கிற இர்ரேஷனல் நம்பர் நம்ம எழுத போகிறோம். இப்போ 1.4க்கு அடுத்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 5 1 5 5 1 1 5 5 1 1 1 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். அப்போ
2 irrational numbers கிடைச்சிருச்சு. அதில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வேல்யூ இந்த 5க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், 6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 6 1 6 6 11 666 எக்ஸெட்ரா அந்த மாதிரி நம்ம இந்த வேல்யூவை கண்டினியூ பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரூட் 2ஓட வேல்யூக்கும் ரூட் 3க்கு வேல்யூக்கும் பிட்வீனில் இருக்கிற irrational numbers இந்த வேல்யூவான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பாக அது பிட்வீன் வேல்யூஸாக இருக்கும். ஸோ 2 irrational numbers கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு find any two rational numbers between. அதாவது கொடுத்துருக்கிறது irrational number. எப்படி irrational number பாருங்கள், 2.23 60 679 எக்ஸெட்ரா ரிப்பீட் ஆகலை எக்ஸெட்ரா கொடுத்துட்டாங்க. அப்போது இது ரெண்டுமே irrational number. ஆனால் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரேஷ்னல்னால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ரேஷ்னல்னால் டெர்மினேட்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூ எழுத போகிறோம். ரொம்ப சிம்பிளான சம் இது. உங்களுக்கு 2.23606679 கொடுத்துருக்காங்களா. இப்போ எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சேமாக இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். 2 சேம், 2 சேம், 3 சேம், அகெயின் 6 சேமாக இருக்குது. எங்கே சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். இங்கே 0ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ நம்ம சேஞ்சஸ் எங்கேருந்து கொண்டு போக போகிறோம்னா இங்கேருந்து கொண்டு வர போகிறோம். ஸோ 0க்கும் 5க்கும் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 ரேஷ்னல் நம்பர் கிடச்சிடணும். ரேஷ்னல் தான் கேட்டிருக்காங்க, irrational வேறு ரேஷ்னல் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ 0வோட அதிகமாக இருக்கணும். அப்போ 1 கொடுத்துக்கலாமா, இல்லை 2 கொடுக்கலாமா, 3 கொடுக்கலாமா, 4 கொடுக்கலாமா, 5 கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். அப்போ பிட்வீன் நம்பரில் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதோட அதிகமான வேல்யூ இது பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த 0க்கு அடுத்த வேல்யூ எதுனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ 2.2361 இப்படி போட்டுட்டு எக்ஸட்ரா போடக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இது ரேஷனல் நம்பர் கேட்டிருக்கிறதால நான் டெர்மினேட்டிங் பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். இப்படி இல்லை நான் நடுவில் பார் கொடுக்க போகிறேன்னா பார் கொடுத்தா தப்பு கிடையாது. ஏன்னா பார் கொடுத்தாவே என்ன ஆச்சு, அது டெர்மினேட்டிங் ஆஸ் வெல் அஸ் ரெக்கரிங்காக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அந்த வேல்யூ எப்பயுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் பார் யூஸ் பண்ணாமல் இந்த வேல்யூ இப்படியே எழுதுங்க. 2.2361 எடுத்துக்கிறேன். அடுத்த வேல்யூ 2.2362, அடுத்த வேல்யூ 2.2363, 2.2364. இது மாதிரி நம்ம 4 வேல்யூ கிடைக்கும். அதில் ஏதாவது 2 வேல்யூ நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 வேல்யூ நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 2 வேல்யூவை இந்த 2 irrational நம்பரோடைய பிட்வீன் ரேஷ்னல் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, எக்ஸட்ரா போடக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும். எங்கே ஸ்டாப் பண்ணணுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு இந்த 0லேருந்து 5 பிட்வீன் இருக்கிற வேல்யூவில் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் ஃப்ரண்ட்லலாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். ஓகே, ஐ திங்க் யூ ஆர் well understand this today's portion. Thank you children.